இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோட தான் வந்திருக்கிறேன். மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமா இருக்கும். இருந்தாலும் எங்கள் ஊரில் எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கத்தான். இந்த மீனோட பேர் வந்துட்டு சூரை மீன் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வஞ்சிர மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு எங்கள் ஒரு ஸ்பெஷலு. எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்கிறேன். சூரை மீன் கழுகி எல்லாம் வச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய், தக்காளி, உண்டம்பளவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேறு என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டும் தேங்காய் வறுத்தரைச்சதும் தேங்காய் கூட மல்லிப்பொடி, மிளகுப்பொடி, மஞ்சப்பொடி, வெந்தயப்பொடி போட்டு அரைச்சி வச்ச மிக்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு இது மேலே ஊற்றிட்டு உப்பெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் புளியெல்லாம் ஊற்றி நாங்கள் கலக்கி வச்சுருவோம். தமிழ்நாட்டில் மீன் குழம்பு செய்கிறதும் நம்ம ஊரில் செய்கிறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே நம்மளுக்கு கடல் மீன் கிடைக்கும். அங்கே நாங்கள் இருக்கிற மேட்டூர்லலாம் டேமில் மீன் தான் கிடைக்கும். ஆனால் அந்த மீனெல்லாம் இது மாதிரி செய்ய முடிய மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ரொம்ப ஒரு நாள் செஞ்சேன், எல்லாம் கரண்டு போயிடுச்சு. அதனால் திருப்பி நான் அதை ட்ரை பண்ணுறது இல்லை. அதனால் மீன் குழம்பு இங்கே ஊரில் வந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பெல்லாம் சாப்பிட முடியும். அப்படி எங்கள் மாமி தான் இது செய்கிறாங்க, நான் செய்யலை. இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அடுப்பில் கொண்டு வச்சு நல்லா திளப்பிக்கும். எப்படியும் ஒரு அரை மணிக்கூறாச்சும் மீன் அதிலே கிடந்து வேகும். வெந்ததுக்கப்புறமேட்டும் நல்லா கொதியெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் நல்லா வற்றிடும், சுண்டிடும். அதுக்கப்புறமேட்டும் இறக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சாப்பாடில் வச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த ருசி வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் நம்ம ஆற்று மீனெல்லாம் செய்யும்போது இந்த அரைப்பு மட்டும் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு மீன் போட்டு ஒரு 10 மினிட்ல இது இறக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.